அரசியலுக்காக அரசியல் பேச மாட்டாங்க. ஒரு அரசியல் எந்த அரசியல் கட்சினாலும் சரி ஒரு கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்துடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்ல இருப்பாங்க. அல்லது கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த வாகனத்துக்கு மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசிப்பாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்கள் எல்லாருமே லைவ் பண்ணி ஏறதால கூட்டத்துக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வந்து வாகனத்தின் ஒரு பகுதி ஸ்க்ரீன் போட்டாச்சு, லைட்டாக பண்ணி முன் சீட்டில் தான் எல்லாரும் உட்காரவங்க கையசிப்பாங்க, மேலே நின்று கையசிப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் இது அது நேர்மாறாக வந்து அந்த 500 மீட்டருக்கும் ஏறத்தால் அந்த வாகனத்துக்கு செல்வதற்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிடும். அந்த இடங்கள்ல கூட எனக்கு சொன்ன வரைக்கும் காவல்துறை வந்து கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு. கொஞ்சம் முன்னாடியே வாகனத்துல முன்பகுதியில நின்று அங்கிருந்து நம்ம திருக்கம்புலி ரவுண்டானால இருந்து கையெழுத்திருந்தாலோ அல்லது மேல இருந்து கையெழுத்திருந்தாலோ அந்த இடங்கள்ல இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்து. ஆக எல்லா இருக்கக்கூடிய மக்களும் கூட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பது பொதுமக்களுடைய ஒரு சந்தேகமா. தன்னை பார்க்க வேண்டிய எல்லாரும் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தாதான் சரியா இருக்கும். அது வரைக்கும் முன் சீட்ல இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டத்துக்கு 500 மீட்டருக்கு முன்னாடி ஏன் வந்து வண்டிக்கு வாகனத்துக்கு உள்ள போகணும், ஸ்பீட் போடணும், லைட் ஆஃப் பண்ணணும்? இது ஒரு பொதுவான எதிர்மறையான கேள்விகள் இருக்கு. நான் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் கேட்கிறேன். தொடர்ச்சியா எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் இது மாதிரி கேள்விகள் இருக்கு. சோசியல் மீடியாலையும் இது போன்ற கேள்விகள் இருக்கு. இதுவரைக்கும் யாராவது இந்த கூட்டம் நடந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டையாவது ஒரு கேள்வி ஒன்று முன் வச்சிருக்கணும், இல்ல அவங்களால அதுக்கான விளக்கங்கள் சொல்ல முன் வந்துருக்கணும். ரெண்டும் எதுவுமே இல்லை. ரவுண்டானால அவர் மேல பஸ் மேல ஏறின்னு அவரு பார்த்துட்டு தான் போனாரு அப்படின்னு அந்த வீடியோ கூட இருக்கு. ரவுண்டானா வரைக்கும் முன் வரிசையில் நின்றவங்க, மேல நின்றவங்க ரவுண்டானாவில் ஒரு இடங்கள்ல மேலே ஏறி கையை காட்டிட்டு கீழே போறாங்க. ரவுண்டானா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்ட அரங்கத்துக்கு போற வரைக்கும் ஏன் உள்ள போகணுங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வி. அப்ப அந்த வழிநெடுகள் இந்த 500 மீட்டர் தூரத்துக்கு நின்றவங்க முன் சீட்ல இருந்திருந்தாலோ மேல இருந்திருந்தாலோ அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. கூட்டத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. தன்னோட வந்த 3-4000 பேர் கூட்டமும் சேர்ந்து உள்ள வரும்போதுதான் இது போல நெரிசல் ஏற்படுது. அது சில தினங்களுக்கு முன்பா அதிமுக கூட்டம் நடக்குது. ஒரு 15,000 பேர் வரைக்கும் அங்க கலந்துருப்பாங்க. அந்த கூட்டங்கள்ல எந்தவித பாதிப்புகளும் இல்லாம இருக்கு. அப்ப இந்த கூட்டங்கள்ல மட்டும் எப்படி பாதிப்புகள் வந்து வழக்கமா ஒரு கருத்து சொல்லுவாங்க. சகோதரர் கூட கேட்டார், வழக்கமான ஒரு கருத்து சொல்லுவாங்க. நான் வந்து ரெகுலரா வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன். எல்லா நாளும் நான் வேகமா தான் போவேன். சில நாளும் நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், நான் எல்லா நாளும் வேகமா தான் போவேன். ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகல, இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்கற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லயும் கூட்டம் நடத்துறேன், எந்த ஊர்லயும் நடக்கல, இந்த ஊர்ல மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமா தான் ஓட்டுறேன். ஆனா இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்கற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லயும் எவ்வளவு பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளவு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. விக்கிரவாண்டியில நடந்தப்ப இறந்தது, மதுரையில மாநாடு நடந்தப்ப இறந்தது. ஒவ்வொரு ஊர் வரையும் தெளிவா அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க. அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும். அப்ப ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுலையும் அது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும். அது உருவாக்காம இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது அது சரி செய்யும். தாவேக்கா அதை செய்யல. ஆனா காவல்துறையினர் இவ்வளவு கூட்டம் அதிகமாகுது, அந்த இடத்துல அவ்வளவு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுதான் இருக்கு, கூட்டத்தை தடுத்துருக்கலாம், அது யாரும் பண்ணலன்னு அவங்களும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. எல்லாரோட கேள்வியும் அதான். அதாவது காவல்துறையினர் சொன்னது இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, 500 மீட்டருக்கு முன்னாடியே அந்த வண்டி கூட்டம் ஆரம்பிக்கிற இடத்துலயே நிறுத்தி பேசலாம், ஓரளவுக்கு உள்ள போனா போதுமானதுன்னு சொல்லி அவங்க கேட்கல. நீங்க அந்த இடங்கள் வரைக்கும் போகணுங்கிறத உள்ள போயே தீரணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கும்போது காவல்துறை சொல்லி அவங்க கேட்கல. கேட்டிருந்தா இது போன்ற சம்பவங்கள் வந்திருக்காது. காவல்துறையினுடைய எந்த பேச்சையும் அவங்க கேட்காம வச்சிருந்தா, நான் இன்னும் கூட கொஞ்சம் சொல்றேன், விசாரணை இருக்கு, விசாரணை கமிஷன் விசாரிச்சுட்டு இருக்காங்க. முழுசா நான் இது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னா விசாரணை கமிஷனுடைய அந்த விசாரணை என்பது பாதிப்பு உள்ளாகும். அதனால இது சம்பந்தப்பட்டது விசாரணை கமிஷன் முடியணும். தெளிவா அவருடைய விசாரணைகள் என்னங்கிறது முழுசா தெரிய வரும். அதனால அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்றேன். இது கூட வந்து நேற்று என்கிட்ட பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து நான் இடையில தற்செயலா சந்திக்கும் போது ஒரு கருத்தை ஒன்று சொன்னாங்க. பேசும்போது உங்க பெயரை சொல்லும் போது அல்லது உங்களுடைய பத்தி பாட்டு பாடும் போது வந்து செருப்பு வீச்சு வந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும் போது வந்து ஒரு செருப்பு வீச்சு வந்துச்சுன்னா, நீங்க எல்லாரும் அந்த வீடியோக்குள்ள பாத்தீங்க. எத்தனை மணிக்கு மொத்தமே மேடையில நின்று அந்த வாகனத்துல மேல நின்று இருந்தது 19 நிமிஷம். அந்த வாகனத்துக்கு மேல இருந்து அந்த சைடு போட்டு ஜூம் பண்ணிக்காரு.
முடியுமா? அதாவது மேல வண்டிக்கு போன இதுல 3 நிமிஷம் 5 செகண்ட்ல இருந்து 3:31 வரைக்கும் என்னை பத்தி பேசிக்கிட்டு கடைசியா பேசுறேன்னு சொல்லி தேர்தல் வாக்கு சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. 5:35க்கு கரூர் விமான நிலையத்தை பத்தி திரும்ப பேசுறாங்க. பேச ஆரம்பிச்சு பேச்சு இருந்தது. 6 மணிக்கு மயங்கி விழுந்தவங்களுடைய பகுதியிலிருந்து முதல் செருப்பு அந்த செருப்பு வீசுறாங்க. இது பேச ஆரம்பிச்சு 6வது நிமிஷத்துல அந்த சம்பவம் நடக்குது. 6:40க்கு திரும்ப 2வது செருப்பு வீசுறாங்க. அதே இடங்கள்ல அந்த 6 நிமிஷத்துல 2வது ஒரு சம்பவம் நடக்குது. 7:12க்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியுடைய தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி நிறைய மயக்கம் போடுறாங்க, பக்கத்துல போய் கருத்து சொல்றாங்க. நீங்க எல்லாரும் லைவ்ல பாத்தீங்க, அந்த கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க, ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க, கூட்டிட்டு போறாங்க, எல்லா வேலைகளும் நடக்குது. சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடைகிறது போய் அவங்க கிட்ட காதுக்கு சொல்றாங்க. அதெல்லாம் 14வது நிமிஷம். அந்த பேடை வண்டி ஏற்றது 14வது நிமிஷத்துல அது போல ஒரு சம்பவங்கள் நடக்குது. திரும்பவும் என்ன பத்தி பேசுறது மொத்தம் 19 நிமிஷத்துல 16வது நிமிஷம் தான் என்ன பத்தின பேச்சு திரும்ப வருது. இந்த சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் முதல்ல 5 நிமிஷத்திலேயே வண்டிக்கு போய் 5வது நிமிடத்திலேயே நடக்குது. இப்ப எந்த நேரங்கள்ல எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாம ஒரு சமூக வலைத்தளத்துல ஒரு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு யார் மீதாவது செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது, தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இது போன்று சமூக வலைத்தளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார்கள். இது சம்பவம் எப்ப நடந்துச்சு, செருப்பு வீச்சு எப்ப நடந்துச்சு, என்னை பத்தி எப்ப பேசினாங்க, என்னை பத்தி 16வது நிமிடத்துலதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. 19வது நிமிடம் கூட்டம் முடியுது. 19வது நிமிடத்துல கூட்டம் முடியுது. ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ரொம்ப தெளிவா அரசு சார்பில் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. 2 வாகனம் நாமக்கல்ல இருந்து கூடயே வருது. அந்த போட்டோல 2 வாகனம் நாமக்கல் கூட்டத்துல இருந்து 2 ஆம்புலன்ஸ் கூடயே வருது. உங்க லைவ் போட்டவங்க எல்லாத்துக்கும் லைவ்ல இருக்கும். இந்த வண்டி நாமக்கல்ல இருந்து கூடயே வருது. 2 வண்டி. அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மருத்துவர் தான் அந்த 2 வண்டிகளை ஏற்பாடு பண்ணி அந்த கூட கொண்டு வராங்க. இதுக்கு பிறகு 5 வாகனங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த மருத்துவ அணி மாவட்ட துணை செயலர் ஒருத்தர் 5 வாகனங்களை பேசி 3000 ரூபாய் வாடகைக்கு எடுத்து 15000 ரூபாய் பணம் கொடுத்து 5 வாகனங்களை தயாரா வச்சிருக்காங்க. அதுதான் அந்த 7 வண்டிகள். 5 வண்டி இவங்க ரெடி பண்றது, 2 வண்டி கூட சொன்னோம்னா அவங்க தான் சொன்னாங்க. திமுக எந்த இடங்களில் யாராவது ஒருத்தர் அது கூட சங்கடங்கள் பட்ட எங்க நிர்வாகிகள் மேல எந்த இடங்கள் அந்த தவறு நடந்துச்சுன்னா மருத்துவமனையில பிரேத பரிசோதனை முடிஞ்சு போகும்போது அந்த மருத்துவமனையை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த தவறு பண்ணார். எந்த இடங்களில் கூட்டம் நடந்த இடங்கள்ல எங்களுடைய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எதுவுமே போகும். அவங்க முதல் கால் பண்றது வாட்டர் பாட்டில் வந்து மருத்துவக் கல்லூரியில நள்ளிரவுல கேட்கறாங்க. அப்ப கடையில் அடையிறதுக்கு நம்ம கிட்ட இருந்த வெளியில இருந்த வரைக்கும் எடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட இருந்தது கையில இருந்ததை கேட்கறாங்க, கொண்டு போய் கொடுக்கணும். அங்க உணவு வேணுங்கிறது கொண்டு போய் கொடுத்தோம். தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றவங்களுக்கு கட்டணங்கள் நாங்கள் செலுத்தணும். என்ன உதவிகள் வேணுமோ நாங்கள் செலுத்தோம். இது அரசியலா பார்க்கணும். எங்க கட்சி எங்க தலைவர் சொல்லியிருக்காங்க, ஒரு அரசியல் தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களா இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் எந்த உயிரிழப்பையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் அரசியல் தலைவர்கள். அது மாதிரிதான் நாங்க எங்க தலைவர் வழியில தான் நாங்க போய் அவங்களுக்கு உதவி பண்ணதான். அப்படி குறை சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கலாம். யாராவது குறை சொல்லி அரசியல் பேச நினைக்கிறவங்க அந்த வாட்டர் பாட்டில் ஏற்பாடு பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்யற முன்னாடி நின்று நான் அவங்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு பண்ணேன் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். வெறுமனே வந்து பாக்கணுங்கிறது ஒரு இதா இருக்கலாம். பட் அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்க அவங்க அதுக்கான பணிகளை முன்னெடுத்து செஞ்சிருந்தாங்கன்னா அதுல நாங்களும் அதை ஏற்றுக்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, எந்த விதமான சூழல் இல்லை. அதனால இந்த சம்பவங்களை பொறுத்தவரை நடைபெற்றது முதல் 5-6 நிமிடங்களுக்குள்ள என்ன பத்தி பேச ஆரம்பிச்சது 19வது நிமிடம். முதல்ல இந்த பத்திரிகையாளர் நீங்க தெளிவுபடுத்தி சமூக வலைதளங்கள்ல வர்றதுங்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களை யார் மீதாவது வழி சுமத்த வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஆகையால் பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிகளும் முதல்ல இந்த உண்மை நிலவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க. இது எந்த வகையிலும் இது அரசியல் படுத்தக்கூடிய நிகழ்வு அல்ல. வீடியோல சொல்லியிருக்காரு சிஎம் சார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சிஎம் சார்னு மென்ஷன் பண்ணி அவர் சொல்றாரு.
அவரோட வீடியோ. பாதிக்கப்பட்ட மக்களுடைய இல்லத்துல ஒரு பேசுறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை நேசிக்கிறத விட என்னுடைய மாவட்ட மக்கள், என்னுடைய தொகுதி மக்களை நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவன். ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவங்க உண்மையா இருக்கணும்னு நான் நினைக்கக்கூடியவன். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும்னு நினைக்கக்கூடியவன். படிப்பாக இருந்தாலும், மருத்துவமாக இருந்தாலும், ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும், ஒரு விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் முன்னாடி இன்னைக்கு கூட காலையில வந்து எங்களுடைய கரூர் தொகுதியிலிருந்து ஒரு 30 மாணவ மாணவிகள் வந்து விமானத்துல முதல்ல பயணிக்கிறாங்க. 6வது 7வது 8வது படிக்கிறாங்க. ரவுண்ட் டேபிள் அது ஏற்படுத்தணும். என்னையும் அதுல அழைச்சிருந்தாங்க. நான் எனக்கு டிக்கெட் போட்டிருந்தேன். நான் அவங்களை போய் விமான நிலையத்துல வழி அனுப்பிட்டு நாங்கள் வரணும். ஏன்னா நான் என்னால் அவங்க போக முடியல. அவங்களை வழி அனுப்பி வச்சுட்டு வரணும். அப்போ தொகுதி மக்களோட, மாவட்ட மக்களோட 2 நேரம் கலந்து எந்த சூழ்நிலையும் எங்களுடைய தலைவர் பிறந்தநாள் வந்தா கூட ஒரு அரசியல் கட்சி பார்த்து இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களும் பார்த்து நான் உதவி பண்ணதே இல்லை இது வரைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொருளை கொடுப்போம், இவங்களுக்கு மட்டும்தான் அந்த உதவி செய்யணும் நான் பார்த்தது. எங்க அலுவலகத்துல எந்த மனு வந்தாலும் எந்த கட்சி நான் கேட்டது கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் சரிசமமா உதவி செய்யக்கூடிய இடங்கள்ல அந்த பணிகள் நாங்கள் முன்னெடுத்துக்கோம். அகையால வந்து அந்த நீங்க வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு நடைபெற்ற, அதற்கு பிறகு வந்த சம்பவங்கள் சமூக வலைத்தளமாக இருக்கட்டும், பொதுமக்களுக்கு வரக்கூடிய கருத்துக்களா இருக்கு. நீங்க பாருங்க எந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் நடைபெற்ற சம்பவங்களில். இப்ப நான் வந்து என்ன கேட்கறீங்க, எப்படி வந்து பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனாங்க. நான் இந்த கட்சியத்துல தான் இருக்கேன், இங்கேதான் இருக்கேன். எங்களுடைய பகுதி செயலர் கூட்டம் 6 மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போற சம்பவம் நிகழ்ச்சி சம்பந்தமா என்னோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசிக்கிறாங்க என் வீட்டுல. அதை முடிச்சுட்டு நான் கட்சியாக சொன்னேன். இங்க இருக்கும்போது எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொன்னாங்க. நான் இங்க இருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம், இங்க இருந்து அந்த அமராவதி மருத்துவமனைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லுங்க. நான் 7:47 நுழையிறேன் அமராவதி மருத்துவமனையில். வேண்டாம் வீடியோ ஃபுட்டேஜ் 7:47 போறேன். அதே அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறேன். இப்ப நான் போகும்போது மருத்துவமனையில கூட எல்லா கட்சியை சேர்ந்த சில சகோதரர்கள் அங்க இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ள கொண்டு மருத்துவமனையில சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாரும் ஈடுபட்டிருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்டது தகவல் தெரிஞ்சோடனே டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா? மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடவா? யாருக்கு பதில் சொல்லாம, யாருக்கு உதவி செய்யாம, அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இல்ல, இனி எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்ட மக்களுக்கு, என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நான் கொண்டாடிக்கிறோம். நான் மட்டும் இல்லை, எங்க நிர்வாகிகள் அதான் எங்களுக்கு எங்க தலைவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுல வந்து நீங்க பிரதர் சொன்ன மாதிரி வந்து அவருடைய கருத்தை கேட்டு ரொம்ப நாளுக்கு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காரு. அதெல்லாம் விசாரணை முடியட்டும். நான் சொல்றதை பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கமே அல்லது வேறு எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறு